அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபியன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக அல்லதீன இஷ்தரவுல் ضلالة பில்-ஹுதா ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் வமா கானூ முஹ்ததீன். مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: من قال في كتاب الله عز وجل برأيه فأصاب فقد أخطأ. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு உலகிலும் மகத்துவமான ஒரே இறை, அவனால் அனுப்பப்பட்ட முர்சலீன்கள், நபிமார்கள், வேத கிரந்தங்கள், இவைகளில் மிக தெளிவான மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியான பாதைகளை சுற்றி காண்பித்து அவர்களை சரி செய்வதற்காக 1,24,000 நபிமார்களை அனுப்பி நம்மை ஹக்கீகத்தில் ஹக்கில் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அம்மன வாலஹுவை அல்லாஹுவாக ஏற்று அந்த அல்லாஹுவை அல்லாஹு என்று உச்சரிக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தானே. அல்ஹம்துலில்லாஹ், லாக் லாக் சுக்கூர். நாமெல்லாம் இயற்கையில் இன்பத்தை அடைந்தவர்களாக இந்த உலகத்திலே பல்வேறான துறைகளில் நாம் நஷ்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்பட்டாலும் நமக்கென்று வமா தௌஃபீகி இல்லா பில்லா, அல்லாஹுடைய மிகப்பெரும் ஒரு ஆறுதல். உலகத்தில் எத்தனையோ பல்வேறான மதங்கள், வழிகள், வழித்தடங்கள் இருக்கு. அவைகளெல்லாம் உச்சரிப்பிற்கும் மூல மந்திரத்திற்கும் ஒரு சொல்லை சொன்னால் எத்தகைய ஒரு மாற்றமான நிலைகளையும் ஏற்படுத்த முடியாத மனிதர்கள் தங்களை கொண்டு தங்கள்தான் ஒரு தெய்வீக பக்தி சக்தி உடையவர்கள் என்று நினைத்தாலும் அவைகளையெல்லாம் தட்டி எறிகின்ற ஒரு தாத்பரியத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றது. புரிந்து கொண்டவர்கள் புரிந்தார்கள்,
ஏமாந்தவர்கள் வழிகட்டார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலக்து பியதைய தனது அருள் கரங்களால் கொடைகளால் அல்லாஹ் அவர்களை படைச்சான். படைச்சு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உத்தரவு விட்டான், மலக்குகளுக்கு. என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யுங்க. மலக்குகள் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செஞ்சாங்க. ஷைத்தான் மட்டும் மறுத்தான். அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன். அப்போ அவன் மறுத்தான், முடியல. அவனை இறை நிராகரிப்பில் முதல் லிஸ்டில் அல்லாஹ் அவனுடைய பேரை பதிஞ்சிட்டான். மறுத்தான், குஃபுருக்கு போயிட்டான், காஃபிராயிட்டான். அப்போ யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை, ரசூல் ஏவிய கட்டளையை மறந்து மறுத்து வெறுத்தார்களோ அவர்கள் குஃபார், காஃபிருடைய லிஸ்ட்டில் இணைஞ்சிருவாங்க. இப்போ அல்லாஹ் கேட்டான், ஏன்டா சஜ்தா செய்ய மாட்ற? நீண்ட ஆயத். அப்போ அவன் சொன்னான், خلقتني من نار وخلقته من طين. என்னை நீ நெருப்பால் நீ படைத்த, ஆதத்தை மண்ணால் படைத்த, மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று அல்லாஹ்வுக்கு வியாக்கியானம் சொன்னான் வெண்ணெய். அந்த வெண்ணெய்கள் இன்றும் இருக்கு அவனுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்தவனே மறுத்தான். இன்னைக்கு நல்லோர்கள் நாதாக்களை ஜியாரத்து செய்வது, புகழ்வது, மாணவியின் மீது மௌலூது ஷரீஃப், புர்தா ஷரீஃப் ஓதுவது, பைத்துக்கள் படிப்பது எல்லாம் இணை சிறுக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் யாருக்குடா இணை வைக்கிறாங்க என்பதை அவர்கள் புரியலை. அந்த நன்னூலிகளும் இன்னும் புரியலை. அல்லாஹ் சொன்னா, அலா அல்லா துஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ. எனக்கு வஸ்துக்களை கொண்டு இணை வைக்காதீங்க, நான் அல்லாஹ். அல்லாவுக்கு ஒரு பொருளை அல்லாவாக மாற்று பொருள் கொண்டு வராதீங்க படைப்பினங்களை நான்லாம். அப்போ மௌலூது மீலாது கொண்டாடுவதோ இது இணையான ஒரு பொருள் அல்ல. எப்படி திருமணத்திற்கு முதல் ஒரு பெண் ஹராமோ, இவன் கட்டியிருக்கக்கூடிய மனைவியோ திருமணத்திற்கு முன் இவனுக்கு தொட முடியாத ஒரு ஹராமோ, அந்த பெண்ணை திருமணம் முடித்ததற்கு பிறகு அவரிடத்தில் சும்மா பச்சக்குண்டு அவன் போனால் எப்படி ஹலாலோ, அதே போன்று அன்னலம் பெருமானார் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால் நிறைந்து புகழ்ந்தாலும் அவன் புகழுகின்றான் வாயால், கல்பால் புகழவில்லை, இரத்தத்தால் புகழவில்லை, அவனுடைய உயிர் நாடியால் புகழலை. அது வேண்டாம் என்னன்னு சொல்லலாம். என வச்சுக்கிட்டே அவன் என்ன செய்கிறான், புகழ்கிறான். தூய்மையாக பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஒரு மனிதன் ரசூலுல்லாவை புகழ்ந்தால் அந்த புகழ் இறையின் மரியாதையை கூட்டுவதாகவும் அல்லாஹ்விற்கு வழிபட்டதாகவும் தான் ஆகும். அதற்கு தெளிவான குர்ஆன், எந்த நன்னூலிகளும் மறுக்க முடியாத ஒரு குர்ஆன் ஆயத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யுத்திஇர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். நீங்கள் முதலில் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்றால் என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்க, அவர்கள் சொல்ல கேளுங்க, அவர்கள் செயலை செய்யுங்க, பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கன்ட்டான். குர்ஆனில் என்ன இல்லை, நீ நினைக்கும் அகம்பாவம் குர்ஆனில் இல்லை. அகம்பாவத்தை வேறு அறுப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே,
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹக்க சொன்னால் பயான்டா ரொம்ப அலர்ஜியாக இருக்கு. காரணம், அவருடைய நஃப்ஸின் கிடங்குகளில் துனியா நிரம்பி இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கை, அழகான வீடு, காரு, பங்களா, அல்லது தனக்கு வேண்டிய சக்தி. உலகத்தில் வசதி இல்லையானாலும் வசதியை போன்று நடித்து வாழ்வது, அகம்பாவ பேச்சுக்களை நெஞ்சை நிமிர்த்தி பேசுவது, இவைகளெல்லாம் அல்லாஹ் தட்டி எறிஞ்சிட்டான். வல்லாஹு கனியும் வஅன்துமுல் ஃபுகரா. எத்தனை ஆயத்து உங்களுக்கு கொட்டுது. மாணிக்கத்தை விட, மரகதத்தை விட, கோமதத்தை விட சிறந்த ஆயத்துக்கள் உங்களுக்கு தரப்படுகின்றது. இதுவெல்லாம் ஆதாரத்திற்காக அல்ல, நீங்கள் புரிந்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படும். அப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொன்னபோது அவன் சொன்ன 2 வார்த்தை, ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். ஒன்று சொன்னான். 2வது, அந்த ஷைத்தான் அல்லாஹ்ட்ட அகம்பாவத்தோடு சொன்னான், லஉகுவி என்னக்கும் அஜ்மஈன். முழு சமூகத்தையும் வழிகெடுக்காமல் விடமாட்டேன் தான். இந்த 2 அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேச்சுக்களால் அல்லாஹ்ட்ட அவன் வாதாடுறான். எப்படி வாதாடுறான்? ஏன் வாதாடுறான்? அல்லாஹ் நம்மை படைத்தான். இத்தனை ஆண்டுகளாக அவன் அதாசீல் அபுல் ஹிக்கம் என்ற சிறப்பு பெயரில் வாழ்ந்த அவன் இந்த ஒரு ஈனச் செயலுக்காக ரப்பை மறுத்ததற்காக அவனுடைய அம்ரை எடுக்காத காரணத்தால் அவனுக்கு பேர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முழு உலகமும் இன்னைக்கு சொல்லுது, காஃபிர் கூட சொல்றாங்க. காரணம் என்ன? எப்போ அம்ருக்கு அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு வழிபடலையோ அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு சான்று. இன்னும் பல சான்றுகள். அப்போ நாம் காலையில் எழுந்திரித்து மாலை படுக்கும் வரை நாம் ரப்பை நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் என்று அதிகமாக அவனுடைய திருநாமத்தை உச்சரித்து அதிலே மகிழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? மகிழம் போல கணவனுக்கு படுக்க மயங்கினாலும் அந்த அல்லாஹ் என்ற சொல்லிற்கு மயங்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஆண் பெண்கள் எத்தனை பேர்? தான் கெட்டின மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ இல்லைண்டா நான் இல்லை, நான் இல்லைண்டா நீ இல்லைன்றான். ஆனால் ரப்பை பார்த்து, நீ படைக்கலண்டா நான் இல்லை ரப்பே, நான் உன்னை நினைப்பதற்கு நீ என்னை படைச்சியே, நான் உனக்கு சுக்கூர் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை நபர்கள்? அகம்பாவத்தால் அழிந்தவர்கள் கோடி, ஆணவத்தால் பிதற்றி திரிந்தவர்கள் பல கோடி, நான் என்ற கர்வத்தால் இஸ்லாத்தை அழிக்க முயன்றவர்கள் பல்வேறான கோடி. இவர்களெல்லாம் எங்கே சென்றார்கள்? எப்படி அழிந்தார்கள்? அற்ப நிலைகளிலே குன் ஃபயகூன் அல்லாஹ் போட்ட உத்தரவுல இவர்களை அழிக்கப்பட்டது. நீராலும் நெருப்பாலும் கல் மாரிகளாலும் நின்றுட்டு அப்படியே சஹரஹ அலைஹிம் சபஅ அலையால் என்ற சொற்களாலும் குர்ஆனுடைய ஆயாத்துக்களாலும் இவர்களை மண்டியிட்டு வட்டமிட்டு தலை சாய்த்து அப்படியே ஆடு எப்படி சீக்கு வந்தால் சாகுமா அது மாதிரி மண்டையை போட்டாங்க. இதை இஸ்லாமியர்கள் உணர வேண்டுமா இல்லையா? இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பார்த்து இன்னைக்கு தீவிரவாதம் தீவிரவாதம் தீவிரவாதின்றான். ஏண்டா, மானம் கட்டவன் தனக்கென்று ஒரு நேரிய நெறிமுறையை வைக்காமல் ஒரு முஸ்லிமை பார்த்து, ஒரு இஸ்லாமிய நாடுகளை பார்த்து எப்போதும் எந்த நிலையிலும் ஒரு துர்க்குறியான பேச்சுக்கள். அடவாடித்தனம் செய்யக்கூடிய அமெரிக்கா, அடவாடித்தனம் செய்யக்கூடிய இஸ்ரேல், அகம்பாவத்தால் அழிகின்ற சில நாட்டில் தேர்தல்களில் ஜட்டி துணிக்கு கூட விதி இல்லாமல் அவர்களை அல்லாஹ் தள்ளுனான். ஏன்? இந்த இஸ்லாமியருக்கு புறம்பாக உதவிய காரணத்தால். தங்கள் தான் வாழ வேண்டும் என்பதற்குரிய நியதி அவருடைய உள்ளத்தில் இல்லை. எப்பவுமே சீண்டிக்கொண்டே இருந்தான். நெளிந்தவனும் ஒரு நாள்
மிக பெரும் குண்டனாக மாறி அந்த குண்டனை அழிக்காமல் விடமாட்டான். அது உலக நியதி. எப்போ பார்த்தாலும் இந்த தினம் மலம் இருக்கு பாருங்க, இஸ்லாமியர்களை குறை காணுவதிலேயே அலையிறான். இவன் கையிலே பொருள் இருக்கு, பணம் இருக்கு, பேப்பர் இருக்கு, தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கு என்று தவறான செய்திகளை போட்டுக்கொண்டிருக்கான். இவனுக்கெல்லாம் வாய் நிறைய இந்த கொரோனாவில் ஏற்பட்ட அந்த கிருமி தான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த நோய் வந்தவங்க அதில் தான் சாவாங்க. அதே போன்று எப்பொழுது பார்த்தாலும் முஸ்லீம்களை தீவிரவாதி, இஸ்லாமிய நாடுகளை தீவிரவாதி. என்னடா தீவிரவாதி? இவ்வளோ மக்களை கொண்டு போட்டு ஆயுதங்களால் அழித்து கொண்டிருக்கவெல்லாம் தீவிரவாதி இல்லையா? தற்காப்புக்காக தான் முன் வந்து அவர்களையும் ஆட்சிகளையும் மக்களையும் தனது நாட்டிலே பாதுகாப்பு கொடுப்பவன் தீவிரவாதி ஆயிட்டானா? அப்போ தினம் மலம் இஸ்ரவேலின் தலையாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கான். காரணம் என்ன? ஷைத்தானின் ஆதிக்கத்தில் அவன் இருப்பதால், தனக்கென்று ஒரு நேரான வழி இல்லாத காரணத்தால் கிடைச்ச செய்தியெல்லாம் ஒன்றுக்கு நாளாக திரித்து போடக்கூடியது. அவனை வெகு விரைவில் அல்லாஹ் மிக பெரும் தாக்கமுடைய ஏதாவது ஒரு நிலையில் பிடித்து நசுக்க போகிறான். காரணம் என்ன? அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் அதுக்கு மருந்தே இல்லாமல் ஆகப்போகுது. எப்பொழுதும் ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை தீண்டி கொண்டிருப்பது என்பது அது சாத்தியப்படாது. உலகத்தில் யார் வேண்டாலும் ஆட்சி செய்யலாம். அந்த ஆட்சி மகா அமைதியாக, நீதமாக, உண்மையாக இருக்கணும். சும்மா நம்மகிட்ட சக்தி இருக்குது, எதை வேண்டாலும் செய்யலான்னு சொன்னால், சாதாரண ஒரு கட்டெரும்பு யானை காதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? நீ என்ன வல்லமை படைச்சாலும் சரி, நீ உறங்கும்போது உன்னுடைய உயிரை, ஹார்ட்டை அட்டாக்காக தொட்டுவிட்டால் முடிஞ்சு போச்சு. வேறு யாரும் அவன் கூட சண்டை போட வேண்டியதில்லை. கர்ரு புர்ருன்னு மூச்சு விடுவான், கடைசியில் அப்படின்றான், வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு சமூகத்தை எப்பொழுதும் ஏக நிலைகளிலே குறை கொண்டிருப்பது சில எச்சல்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் காக்கை போட்ட எச்சில். எப்படி அந்த எச்சிலின் மூலமாக சில மரங்கள் வளர்றத பார்க்கலாம். அதிகமாக வேப்ப மரம் மனிதனுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதை திண்டு தான் எச்சல் போடுது. அரச மரம், அரச விதை, இன்னும் பலவிதமான மரங்கள். நுணா பழம், அது நோனி பழம்டுவாங்க. நுணாவில் 3 வகை இருக்குது. அது எந்த வகை நுணான்று தெரியாதவனாகத்தான் எவஞ்ச கொடுத்த செய்தியோ தவறாக 1க்கு 400 போட்டு விட்றானுங்க. அது மாதிரி தான் மீடியா பெரிய இவன் மாறுதி. ஏன்னா உலகத்தையே 7-14 பூமியை இவன் ஆள்ற மாதிரி நினச்சிக்கிறான். நவுது பில்லாஹி மின்ஹா. ஷைத்தானுடைய எண்ணத்தில் தீங்கில் அல்லாஹ் மண்ணள்ளி போடுவானாக. கருத்து கணிப்பு கேட்குறான். அந்த நாடு எப்படி இருக்குது, இந்த நாடு எப்படி இருக்குது, எப்படி அழியும். அவன் சொல்லக்கூடியவன் அங்கே போய் பார்த்துட்டு வந்து சில விஷயத்தை சொல்கிறான், அதை பெருசாக பேசுகிறான், இதை பெருசாக மணிக்கணக்கில் உட்காந்து கேட்குறான். ஏண்டா 7-14 உலகத்தையும் தன்னகை படைத்து முழு உலகத்தையும் மாட்டி படைக்கின்ற அதிபதி மாலிக்கில் முல் துல் ஜலாலி வல்லிக்ராம் குலில்லாஹும மாலிக்கில் முல்க் ஜப்பார் கஹார் ரஹீம் அஃபு ஆஃபியத்தை கொடுத்து மனிதனை இந்த உலகத்தை படைச்சி வச்சிருக்கும்போது அவனை பற்றி உண்டான செய்திகள் சொல்லுவது தெரியலையே. முஸ்லீம்க செய்தின்னா மறைச்சிட்றான், குஃபாருடைய செய்தின்னா போட்டுடுறான். அதிகமாக பள்ளிவாசலை இடிக்கிறான். இந்த பள்ளிவாசலை இடிக்க சொல்கிறவனும் தீர்ப்பு செய்பவனும் அதுக்கு உத்தரவு போடுவனும் அவன் வணங்கக்கூடிய ஸ்தலத்தை அதிகமாக இடிக்கணும்னு அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்ல முடியுமா? என்னடா அகம்பாவான வாழ்க்கை. ஆட்சி வந்துருச்சுண்டு இஸ்லாம் எல்லா லண்டன் லண்டிகளையும் கண்டது.
ஃபிர்அவுன், ஹாமான், ஷத்தாத், நும்ரூத், உபை இப்னு கலஃப், அபு ஜஹில், ஆது, சமூத். உங்களை விட மச்சான்களாக வாழ்ந்தானுங்க, அண்ணனாக வாழ்ந்தானுங்க, பொண்ணு கொடுத்தவனாக வாழ்ந்தானுங்க. அவனுடைய வாழ்வின் தரங்கள் எப்படி இஸ்லாத்தில் அல்லாஹ் ஆக்கினா என்பதை சத்திய திருமறை சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. சத்தியத்தை நோக்கி வாருங்கள், உணர்வீர்கள். இங்கே அல்லாஹ் அதை பற்றித்தான் இந்த திருமறையிலே சொல்லி காமிக்கிறான். நமது இந்த திருவேதத்தில் இறக்கி இருக்கின்ற அத்தனை 6666 ஆயாத்துக்களில் ஏதாவது ஒரு ஆயத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானால் இந்த நமது ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமையானால் ஃபாத்து பிசூரத்தின் மின் மிஸ்லி, இது போன்று குர்ஆனுடைய ஒரு ஆயத்து, அரை ஆயத்து, கால ஆயத்தை உன்னால் கொண்டு வர முடியுமா? சவாலிட்டு கேட்கிறான்ல. வேற எந்த மார்க்கமும் சவாலிட முடியாத ஒன்று. வதுஷுவதாகும், அல்லது உங்களுடைய சாட்சியாளர்கள், உங்களை கொண்டு உள்ளவர்கள், உங்களுடைய மதங்களால் வளர்க்கப்பட்டவர்கள், அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் வாருங்கள். மின்தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மை உரைத்து உண்மையாளர்களாக உண்மை மார்க்கத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் இது போன்று உள்ள ஆயத்தை அல்லது பிரமாண்டமான கூட்டத்தை கொண்டு வந்து உங்களால் அதை ஜீர்ணிக்க வைக்க முடியுமா? இது போன்று குர்ஆனுடைய வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று ஒரு அழகான கேள்வி ஒன்றை ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா இங்கே சுட்டி காமிக்கிறான். ஏண்டா எல்லா முழு நாட்டையும் பார்த்து நாம் கேட்குறோம் ஒரு கேள்வி. நாங்கள் அங்கே போனோம், இங்கே போனோம், இதை கண்டுபிடிச்சோம், கடலுக்கடியில் திடலை கண்டுபிடிச்சோம், திடலுக்கடியில் மேலே கண்டுபிடிச்சோம், சந்திர மண்டலத்தில் வாழ்கிறோம், பூமியை விற்கிறோன்றெல்லாம் எல்லா நாட்டிலையும் சொன்னான் ஒரு காலத்தில். 1970 71 இது வரைக்கும் வித்த பூமியில் எவனாவது போய் வீடு கட்டியிருக்கா? சந்திர மண்டலத்தில் தண்ணி ஓடுதுன்ற, விண் மண்டலத்தில் தண்ணி ஓடுதுன்ற, வெண்ணெய் விளக்கெண்ணெய் கூட ஓடலடாங்க. அல்லாஹ் நாடினால் ஃபில்ஹால், உன் கண்ணுக்கு காணல் நீர் நீராகாது, நீர் காணல் நீராக ஆகாது என்ற வாழ்வைத்தான் உனக்கு அல்லாஹ் காண்பிப்பானே தவிர எவனாவது சந்திர மண்டலத்தில் போய் வீடு கட்டி எந்த விதமான இது இல்லாமல் சாதாரண பனீன் உடைகளோட கோமணங்களோட நம்ம விவசாயிகள், கணியத்திற்குரிய விவசாயிகள் விவசாயம் செய்து நமக்கு பயிர்கள் தருவதை போன்று நீ அங்கே போய் செய்ய முடியுமா? ஒன்றும் ஒன்றாலே செய்ய முடியாது. நீ போட்டிருக்க ஜட்டியை கூட குடிஞ்சு கழுவி எடுத்து கழுவ முடியாது. எதை நீ ஆராய்ச்சி பண்ணியிருக்க? 7 வானத்தை ஆராய்ச்சி பண்ணு, 7 பூமியை ஆராய்ச்சி பண்ணு. உன்னுடைய விஞ்ஞானம் உண்மை நீ படுத்த முடியுமானால், சில வெண்ணெய் எங்கள் இதில் பேசுவானுங்க, நாங்கள் அங்கே பட்டம் வாங்கியிருக்கோம், இங்கே பட்டம் வாங்கியிருக்கோம், காரி இருக்கோம், துப்பி இருக்கோன்றெல்லாம் போடுவாங்க. குர்ஆன் கூறியதை விஞ்ஞானிகள் உண்மைப்படுத்த, அட விஞ்ஞானி வந்தாலும் உண்மைப்படுத்த முடியாது. குர்ஆன் உண்மைத்தான். கோர்ட்டுக்கு போனால் பார்க்கலாம், வாய்மையை வெல்லும்னு போட்டிருப்பாங்க. குர்ஆனை எவனும் உண்மைப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை, ஏற்றுக்கொள்ளணும். அப்பனே ஆச்சரியப்படு, ஏற்றுக்கொண்டான் அல்ஹம்துலில்லாஹ். அதிலிருந்து ஒரு கருத்தை சொன்னதுனால கை தட்டிட்டா, விவசாயத்தை பற்றி தண்ணியை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கு, இவரும் சொல்லிட்டார். இவர் யார்? வெண்ண ஒன்றுக்கு 2 டேலா பிடிக்காதவனை பார்த்து நீ புகழ்ற. அப்போ நீ எந்த அளவுக்கு கல்வியுடைய தரத்தில் நீ பார்க்குற? உன்னை நீ உண்மைப்படுத்தி உயர்த்துவதற்காக சொல்லப்படுகின்ற சொல் நிச்சயமாக அல்லாஹ்வை புகழுவதற்கு பகரமாக ஷைத்தானின் மாண்பைத்தான் இங்கு நீ புகழ்ந்து கொண்டிருக்க. நாம் சிந்திக்கணும். ஒரு தட்டி உளுந்தாலும் கூட அல்லாவா நம்ம உடம்புல சக்தி தரேன்னா எந்திரிக்க முடியாதுன்றதை நம்புறது தான் இஸ்லாம்.
இப்போ குர்ஆனை விஞ்ஞானம் உண்மைப்படுத்துதுன்னு என்ன தேவை இருக்குது உனக்கு? நீ உண்மைப்படுத்தி இருந்தால் இந்த வார்த்தை வாயில் வராது. என்ன பண்டிட்? அதுக்கு வேற பதில் தான் சொல்லணும். யாரையும் குர்ஆனை உயர்த்தி விட்டார்கள் என்று சொல்லாதே. தஞ்சாவூரில் திருநாவுக்கரசர் என்று 74 மிகப்பெரிய ஒரு வக்கீல் இருந்தார், திருநாவுக்கரசர். அவருடைய ஜடை குதிங்கால் வரைக்கும் தொங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய கைகளில் விரலில் நெகம் வெட்டுவதை பற்றி எங்கிருந்து ஆரம்பித்து எங்கு முடிக்க வேண்டும் என்று அவ்வளோ பெரிய மீட்டிங்கில் அவர் பேசினார். அதனால் அவர் இஸ்லாமியர்களாக ஆகிவிட முடியாது. குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவுக்கு மீனிங் அர்த்தம் செய்து அதில் 1 மணி நேரம் பயான் ஓட்டினார். அதில் நாம் நேரடியாக கேட்டதும் உண்டு. கட்டிமேடில், தஞ்சாவூர் கிட்ட கட்டிமேடுன்னு ஒரு ஊர், மீலாது விழாவில் பெரிய பெரிய லகடுகள் ஆலிம்கள் உட்கார்ந்துருக்காங்க. கிழட்டு இல்மு உடையவர்கள், படுத்த இல்முடையவர்கள். அவர்கள் கூட இதை சொல்லலை. அந்த திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், ஒரு வக்கீல், அவர் இப்போ இருக்காரா என்னான்னு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகம் வெட்டும் போது எப்படி ஆரம்பித்தார்கள், எங்கே முடித்தார்கள். இன்றைக்கு ஒரு இஸ்லாமியலுக்கு இது தெரியல. குர்ஆனை ஆய்வு பண்ண வந்துட்டானுங்களாம். இன் ஹாதா இல்லா கவுலுன் கரீம், இந்த சொல்லுடா டேய், நினைச்சு வச்சுக்கங்க. ஏக நிலையில் மாற்றார்கள் ஒரு ஆயத்தை, ஒரு சப்ஜெக்டை பேசிட்டாண்டு புகழ்ந்துராதே. அடிக்கடி இந்த ஒரு விழா நடத்துறது உண்டு, சமத்துவ விழா அப்படின்னு. அது வெளிரங்கமாக தான் நடக்குது. எந்த உள்ளத்திலையும் சமத்துவம் இருந்து வரல. எஜ்ஜாதியும் முஜ்ஜாதியும் ஒன்றுதான் என்று யாரும் சொல்ல முடியாது. பெருமைக்கு வேண்டாம், நீ புகழ்ற, மதிப்பு கொடுக்குற, அவர்களை மேடையில் கண்ணியப்படுத்துறேன்னு வந்து பேசிட்டு போகலாம். இஸ்லாம் இஸ்லாம் தான். அல் இஸ்லாம் நல்லா விளங்கிக்க. இஸ்லாம்டா என்னண்டு, அப்புறம் நீ போய் பேசி மேடையில். அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்னா பின் நவாஹிஹி. அல் முஸ்லிம் மன் சலிமுல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வயதிஹி. இந்த 2 மூல ஆரம்பத்தை மட்டும் நீ விளங்கிக்க. அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபௌது பி சூரத்தின் மின் மிஸ்லி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். பேசுபவர்கள் கூட அந்த பேச்சுக்காக ஒரு ஆயத்தை அல்லது ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முழு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அமல் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலை அண்டி ஒரு சிற்ற அளவு கூட மாறு புரியாதவர்களாக இருந்தால் அவருடைய சொல்லுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு பலத்தை சேர்ப்பான். அப்போது அதிகமான மக்கள் அங்கே வர மறுப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, ஹதீஸுடைய கருத்து. அங்கே உண்மையிலே கசப்புக்கள் கலக்கப்பட்டது. மனிதனுக்கு சுகமளிக்கும் அத்தனை மாத்திரை மருந்துகளிலும் மூலங்களிலும் கசப்பு தான் இருக்கும். கசப்பில்லாத எந்த மாத்திரையை வாயில் போட்டு நீ சப்பி தின்னு, காய்ச்சலுக்கு கைகால் வலிக்கு ஒரு மாத்திரையை வாயில் போட்டு சப்பி தின்னு, ஆனால் விக்ஸை வாயில் போட்டு சப்பி தின்னு, ஸ்டெப்ஸெல்லாம் வாயில் போட்டு சப்பி தின்னு, கசக்குமா? ஒரு வகையான உணர்வோடு அது என்ன செய்யும், ஒரு உரப்பாக இனிப்பாக இருக்கும், சப்பி முழுங்குவான். காய்ச்சல் மாத்திரையோ, கால் வலி மாத்திரையோ, தலைவலி மாத்திரையோ, கால் பாலையோ நீ வாயில் போட்டு சப்பி திங்க முடியாது. வாயில் போட்டு படக்குன்னு குடிக்கலாம். ஆனால் ஒரு மாத்திரை இருக்கு, டிஸ்பிரின், தலைவலிக்கு சாதாரண மாத்திரை. ஆனால் அல்லாஹ் அதில் வச்சுருக்கக்கூடிய ஷிஃபா இருக்க, அது நரம்பு மண்டலங்கள் முழுவதற்கும் ஷிஃபா அளிக்கக்கூடிய ஒரு மாத்திரை. அல்லாஹ்வுடைய சிஃபத். யா ஷாஃபி, யா காஃபி, யா முஆஃபி, அப்படித்தான் மாத்திரையை போடணும். சில பேர் எது வந்தாலும் அந்த மொழி டாக்டர்கிட்ட போவாங்க. அவன் முழிக்கிற மொழியில் போட்டிருக்க தாலியில் உள்ள செயினெல்லாம் வந்துடும். ஏண்டா போன் தலைவலிக்கு
ஒரு 4 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மூக்கில் கொப்பரையை சாத்தணுன்றான். அது சாத்திட்டாண்டாவே கர்ரு புர்ருன்னு இழுக்கும், சக்கராத்து மாதிரி. அப்போ சகோதர சகோதரிகளே, நாம் விளங்கி கொள்ள வேண்டியது ஆயத்துக்களை மதித்து அந்த குர்ஆனில் வரும் சாரம்சங்களை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். ஏனையோர்கள் இஸ்லாத்தை பார்த்து தீவிரவாதி என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஒரு காலம் விரும்புவதில்லை. வரும் தீவிரவாதத்தை எளிதாக இருந்தால் மன்னித்து விடும். வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி வசின்ன பிஸ் சின்னி. எங்களை தாக்க வந்தால் நாங்கள் இந்த ஆயத்துக்கு ஒப்ப விடமாட்டோம். என்ன இஸ்லாம்டா ரொம்ப. ஆனால் ஒன்று இஸ்லாமியர்கிட்ட ஒரு இறக்கம் என்னண்டா, ஒரு முஸ்லீமை அழிச்சிட்டான்னு சொன்னால் அவனை திடீர்னு அவனுடைய வம்சத்தை போய் அழிக்க மாட்டாங்க. அவனை பிடிச்சி உரிய தண்டனை கேட்பாங்க. அதுதான் இஸ்லாம். தேவையில்லாததை முஸ்லீம்கள் இட்டு கட்டி அவர்கள் மீது அந்த பாரம் சுமத்துவதை விட்டுருங்க. சும்மா போய் மேலே பறந்து உண்மையாக இருந்தால் ஒத்தைக்கு வாழாண்ட மாதிரி தமிழ்நாட்டில் பொதுவாக இந்தியாவில் பிறந்த எல்லாமே, தமிழ்நாட்டில் குறிப்பாக ஏதாவது ஒரு சண்டாண்டே ஒத்தைக்கு வாடாண்டுவானுங்க. இவன் எங்கே தெரியுமா ஒத்தைக்கு போவான்? யாராவது ஒரு லேடிஸுக்கு பின்னால் தான் ஒத்தையாக போயிடுவான். ஏன்னா அடுத்தவன் வந்தால் அவளை கடத்திடுவான். வெவ்வேறு நாட்டுக்காரன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு எங்களுடைய மூதாதையரிடம் பாட்டன் பூட்டியிடம் 4000 வருஷத்துக்கு முதல்ல இடமே இல்லைடா, அடித்து சொல்கிறேன்டா. இஸ்ரேலுக்காரனுக்கும் சரி அமெரிக்காக்காரனுக்கும் சரி ஓர் இன செயற்கையில் பிறந்தவனுங்களை என்ன இலவான்னு தெரியல. ஏன்னா 4 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணானுங்க. ஒரு ஆணை முடிச்சுக்கலாமா, பெண்ணை முடிச்சுக்கலாமா? என்ன சப்பைக்கு சப்பை ஆப்பியில் வச்சு இடிக்கிற மாதிரி பச்சக்குன்னு இடிப்பியா? இல்லை 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாழை மரத்தில் குத்துவியா? இது எந்த மதத்திலும் புனிதமாக்கப்படாத ஒரு அற்ப ஈன செயல், கற்பனை கெட்டாத ஒரு துர்க்குறியான செயல். பின்ன அவனுங்க போய் எப்படி ஈவு இறக்கம் இருக்கும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. 6 மாதத்துக்கு முதல்ல இஸ்ரேல்காரன் ஒரு அறிவிப்பு விட்டான், ஓரின செயற்காளர்களுக்கு நாங்கள் தகுந்த வாழ்வளிப்போம். என்னடா நீ வாழ்வளிக்க போட, நீ வச்சுக்கிற போறியா? அப்போ எல்லா நிலையிலும் எல்லாத்தையும் வாய் மூடிட்டு இருக்க முடியாது. ஒரு தவறுண்டா சுட்டி காமிக்க வரணும், அவன் தவறு செய்கிறான்டா. அந்த தவறு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது, நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஒரு சிறு தவறு செய்வதை கூட இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. திருமணம் முடிக்காத ஆணோ பெண்ணோ உடலுறவு கொண்டால் சவுக்கால் 100 அடி ஃபஜிது குல்ல வாயிது மின்ஹுமா மிஅத்த ஜல்தா, குர்ஆனுடைய ஆயத். ஒரு திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ தவறான வழியில் ஈடுபட்டா பெண்ணை குழி தோண்டி பிதைத்து கல்லால் அடித்து சாகும் வரை தண்டனை அவங்களுக்கு. ஒரு ஆணை அதே போன்று ரஜிம் கற்களால் அடித்து அவர்களுக்கு அதுதான் தண்டனை. பாவம் இஸ்லாத்தில் இவ்வளோ கொடூரம் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க, அது தவறு. அவன் தவறு செஞ்சதுக்கு தண்டனை. மாற்று நிலைகளில் இதுவெல்லாம் பார்க்க முடியாது எந்த மார்க்கத்திலையும். பாவச்செயல்டுவான், ஆனால் அவன் வணங்குற இடத்துல போட்டே நோண்டிட்டு போயிடுவான். இவைகளையெல்லாம் நாம் செய்வதிலிருந்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது தான் இஸ்லாம். அல் இஸ்லாம் இன்கியாதுன் அவாமிரிஹி வஜித்னா பின் நவாஹிஹி. தவறுகளை களைந்து அல்லாஹ்வால் ரசூல்வால் கடமையாக்கப்பட்டதை எடுத்து பின்பற்றி நீதி நேர்மை உண்மையாக அமைதியாக வாழ்வதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை புரிவதற்கு நீங்கள் அதிகமாக இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும். நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்றது அடுத்த கட்டம். நீங்கள் இஸ்லாத்தில் வர்றீங்களோ வரலையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஹிதாயத்து இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான், இல்லைண்டா இல்லை, தர முடியாது. என்ன துவா கேட்டாலும் கிடைக்காது. படிங்க, இஸ்லாத்தில் என்ன தவறு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை அறிவோம். இஸ்லாம் தெளிவோம். உலக வாழ்க்கையில்
நம்மை நேரான வழியில் அல்லாஹ் படைத்து நேரான நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து உண்மை விசுவாசியாக ஆகுவதற்குண்டான வாழ்க்கையின் தடத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். நாம் தெளிவோம், மற்றவர்களை தெளிய வைப்போம், ஒரு சமூகத்தின் மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்திக் கொள்வோம். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன்.